Hello friends, welcome to Law of Mind Magic. Law of Attraction la மிக முக்கியமான ரூல் நம்ம எப்பவும் பாசிட்டிவ் எமோஷன்ஸ்லயும் நன்றியுணர்வுலயும் இருக்கும்போது மட்டும்தான் பிரபஞ்சம் நம்ம விரும்பறத நமக்கு கொடுக்கும் அல்லது நம்ம விரும்புற விஷயத்தை நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும். ஆனா வாழ்க்கையில ஒரு சில சோதனைகள் வரும்போது நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நம்மளால பாசிட்டிவ் எமோஷன்ஸ்ல இருக்க முடியாது. எக்ஸாம்பிள், நமக்கு பிடிச்சவங்க அல்லது நெருக்கமானவங்களுடைய இறப்பு, அந்த பிரிவு அது தர்ற வலி தான் இருக்கிறதுலே மிகவும் பயங்கரமான வலி. இன்னைக்கு வீடியோல அந்த வலியை அனுபவிச்ச ரெண்டு மாபெரும் மனிதர்களுடைய கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க தங்களுடைய வலியை எப்படி வலிமையாக மாற்றினாங்க, அதாவது பெயினை எப்படி பவராக மாற்றினாங்க, அந்த பெயின்லேருந்து அவங்களுடைய பர்பஸ் வாழ்வின் நோக்கத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த நோக்கத்தை மக்களுக்கு பயன்படுற விதத்தில் எப்படி கொடுத்தாங்க. இன்றைக்கி வீடியோவில் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கும் இல்லை, ஆனால் உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பல நேரங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் வலிகளையும் நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம். அந்த வலிகள் உங்களுக்கான பாடத்தையும் உங்களுக்கு தேவைப்படுற அந்த விஸ்டமையும் தரதுக்கு தான் வந்திருக்கு. அதை புரிஞ்சுக்காம நம்ம தான் கடவுளையும் விதியையும் நம்ம நொந்துட்டுருக்கோம். இந்த ரெண்டு பேரோட வாழ்க்கையை போல் நம்ம யாருக்குமே நடக்கக்கூடாது. ஆனால் இப்படி உறவுகளை இழந்து தவிக்கிறவங்கள நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் நம்ம கிராஸ் பண்ணக்கூடும். அப்படி ஒருவேளை நீங்கள் யாரையாவது சந்திச்சா இந்த ரெண்டு பேரோட கதையில் யாராவது ஒருத்தர் கதையை சொல்லி அவங்களுடைய மனதில் நம்பிக்கையை துளிர்க்க வைக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் வலிகளும் வரும்பொழுது அதை நம்ம எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் மனிதரோட பெயர் ஜெஃப்ரி ஆல்சன். இவர் ஒரு அமெரிக்கர். இவருடைய கதையை கேட்கும்போது கம்பி கட்டுற கதை மாதிரி தோணலாம். ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டோனி ராபின்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருடைய யூடியூப் சேனலில் இவருடைய கதையை இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் ஆங்கிலத்தில் சொன்ன விஷயங்களை நான் ஜஸ்ட்டு டிரான்ஸ்லேட் தான் பண்ணுறேன், எந்த ஒரு ஸ்பைஸும் ஆட் பண்ணாமல். ஒரு வீக்கெண்ட் ஈஸ்டர் பண்டிகையை தன்னுடைய மனைவியோடைய வீட்டில், அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டில் கொண்டாடி முடிச்சுட்டு திங்கக்கிழமை காலையில் தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பலான்னு 4 பேரும் கிளம்புறாங்க. ஜெஃப்ரி, அவருடைய ஒய்ஃப், 2 மகன்கள். முதல் மகன் 7 வயது பையன், இரண்டாவது மகனுக்கு வெறும் 14 மாதங்கள் தான் ஆயிருக்கு. அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு காரில் ஏறி வண்டி கொஞ்சம் மூவ் ஆனதுக்கப்புறம் ஜெஃப்ரியோட ஒய்ஃப் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இவர் நினைக்கிறாரு ஏதோ மறந்துட்டாங்க போல் அப்படின்னு. ஏன் நிறுத்த சொல்கிறேன்னு கேட்கும்போது, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இன்னொரு முறை பாய் சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு கொஞ்சம் கடுப்பு. இன்னும் நம்ம 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும், ஏன் இப்படி டிலே பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல, இவங்க அதெல்லாம் சட்டையே பண்ணாமல் நிறுத்துங்கன்னு சொல்லி இறங்கி போய் அவங்களுடைய அப்பா அம்மாவை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வராங்க. அவங்களுடைய மனதில் ஏதோ ஒரு இன்ட்யூஷன் போய் ஹக் பண்ணிட்டு வான்னு சொல்லியிருக்கு. வண்டி கிளம்பிருச்சு. 75 mph வேகத்தில் போயிட்டுருக்குது. வண்டியை ஓட்டிகிட்டே அந்த ரியர் மிரர் வழியாக பின்னாடி பார்க்குறாரு. பின்னாடி சீட்டில் தன்னுடைய மூத்த மகனும் சைல்டு சீட்டில் 2வது குழந்தையும் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. முன்னாடி இவருக்கு பக்கத்தில் அவருடைய மனைவி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி அவங்களுடைய ஒய்ஃபை சந்திச்சாரு, அந்த சந்தோஷமான தருணங்களை எல்லாம் அசை போட்டுக்கிட்டே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அலர்ட் ஆகிட்டாரு. ரோட்டில் தான் கான்ஷியஸாக ஓட்டிகிட்ருக்காரு. வீட்டிலேருந்து கிளம்பி 1 மணி நேரம் கழிச்சு, மொத்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் 5 மணி நேரம். அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி 1 மணி நேரத்துலையே ஒரு இன்டர்செக்ஷனில் திடீர்னு ஒரு ட்ரக் குறுக்க வருது. அதில் மோதிரக்கூடாதுன்னு ஸ்டேரிங் வீலை வேகமாக திருப்ப வண்டி ஜெஃப்ரியோட கட்டுப்பாட்டை மீறி ரோட்லேருந்து வெளியில் போய் ரோல் ஆகுது. பயங்கரமாக ரோல் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய விபத்துக்குள்ளே ஆகுது. அந்த இடமே ஒரே பயங்கர புகையாக சூழ்ந்திருக்கு. உள்ளே இருக்கக்கூடிய ஜெஃப்ரி சுய நினைவில் தான் இருக்கார். ஆனால் அவரால் எந்திரிக்க முடியல. ஏன்னா 2 காலையும் பயங்கர அடி, எல்லாம் சிக்கி இருக்கு. பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. 7 வயது மகனுடைய அழுகுரல் மட்டும்தான் கேட்குது, அவனுடைய கதறல் மட்டும்தான் கேட்குது. அப்போவே இவருக்கு தோணிருச்சு தன்னுடைய மனைவியும் 2வது குழந்தையும் இறந்துட்டாங்கன்னு. அதை யோசிக்கவே தன்னுடைய சுய நினைவை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறாரு. கான்ஷியஸ்னஸ் அப்படியே இழந்துட்டு இருக்க அந்த இடம் முழுவதும் ஒரு வெள்ளை ஒளியால் சூழப்படுது. பயங்கரமான ஒரு லைட். அந்த லைட்லேருந்து யாரோ இவரை தூக்கி நிறுத்துற மாதிரி உணர்றாரு. எந்திரிச்சு நின்னதுக்கப்புறம் தன்னுடைய கை கால்களை பார்க்குறாரு. ஒரு அடி கூட இல்லை. அந்த ஒளியில் ஆப்போசிட்டில் அவருடைய மனைவியும் நிற்கிறாங்க. அவங்களுக்கும் சின்ன காயமும் இல்லை. முகம் அவ்வளோ பிரகாசமாக ரேடியண்ட்டாக இருக்குது. ஆனால் அவங்க ஜெஃப்ரியை பார்த்து சொல்கிறாங்க, ஜெஃப், நீ திரும்பி போ, இங்கே நீ வரக்கூடாது. ஏன்னா நீயும் இங்கே வந்துட்டா நம்மளுடைய மூத்த மகன் அனாதை ஆயிடுவான். என்னால் திரும்பி போக முடியாது, ஆனால் உன்னால் திரும்பி போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு,
அதுதான் நான் என்னுடைய மனைவிக்கு சொன்ன லாஸ்ட் குட் பை. ஓகே நான் போகிறேன், நான் திரும்பி போய் நம்மளுடைய பையனை வளர்க்குறேன் அப்படின்னு அவங்களுக்கு ப்ராமிஸ் கொடுத்த அடுத்த செகண்ட் ஏதோ ஒரு மருத்துவமனையில் ஒரு ஹாஸ்பிட்டல் ரூமில் மேலே உலாவிட்டுருக்காரு. ஆன்மாவா இல்லை, ஒரு விழிப்புணர்வாக அங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. அந்த ரூமில் பெட்டில் அவருடைய உடல் இருக்குது, எல்லாம் வெண்டெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள், நர்ஸ் எல்லார் மேலேயும் ஒரு இனம் புரியாத பாசத்தையும் ஒரு தெய்வீக அன்பையும் உணர்றாரு. எல்லார் மேலேயும் ஒரு ஒன்னஸை ஃபீல் பண்ணுறாரு. நான் எப்படியாவது என்னுடைய உடலுக்குள்ளே போகணும், என்னுடைய மகனுக்காக நான் போகணும்னு யோசிக்க டக்குன்னு அந்த உடல் மூலமாக உலகத்தை பார்க்குறாரு. உடல் முழுவதும் பயங்கர வலி, வேதனை, மனதில் தன்னுடைய குழந்தையையும் மனைவியையும் இழந்த சோகம், அவங்களுடைய இறப்புக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு. 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, 18 ஆப்ரேஷன் பண்ணப்படுது. அவர் சொல்கிறாரு, எனக்கு கிடைச்ச அந்த எமோஷ்னல் இன்ஜூரியை கம்பேர் பண்ணும்போது அந்த ஃபிசிக்கல் இன்ஜூரியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. 6 மாதம் அந்த வலியினால் ஒரு நாளும் சரியாக முழுசாக தூங்கினதே இல்லை. 6 மாதம் கழித்து ஒரு நாள் நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறாரு. அப்போ மீண்டும் அதே வெளிச்சம், அதே ஒரு பவர்ஃபுல் லைட். கண் விழித்து பார்க்கும்போது ஒரு அற்புதமான இடத்துல, ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கிற இடத்துல நின்றுட்டுருக்காரு. அப்படியே அங்கே நடந்து போயிட்டுருக்காரு. தூரத்தில் ஒரு காரோட சைல்டு சீட் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவருக்கு உள்ளே தோணுது, அங்கே இருக்கிறது நம்மளுடைய 2வது பையன்தான். வேகமாக ஓடி போய் பார்க்குறாரு. அந்த குழந்தை நல்லா தூங்கிட்டுருக்கு. அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சுறாரு. அந்த குழந்தையோட ஸ்பரிசம், அதோடைய சுவாசம் எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக ஃபீல் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, அந்த நடந்த சீன் என்னுடைய ரியாலிட்டியை விட ரொம்ப ரியலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குழந்தைய நெஞ்சோடு அணைச்சி தலையை கிஸ் பண்ணிகிட்டே அழுகிறாரு. உன்னுடைய இறப்புக்கு நானே காரணமாயிட்டேன் அப்படின்னு. அப்படி அழுதுட்டுருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அவருக்குள்ளே தோணுது, வர்றது கண்டிப்பாக கடவுள் தான். வாழ்க்கைங்கிற இந்த டெஸ்ட்டில் நான் தோத்துட்டேன், இதுக்கு எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்ருக்க அந்த ப்ரெசன்ஸ் இவரை பின்னாடி இருந்து கட்டி பிடிக்குது. மன்னிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஜெஃப், எல்லாமே டிவைன் ஆர்டர் படி தான் நடக்குது. அதுக்கப்புறம் வாழ்க்கைங்கிறது ஒரு டெஸ்ட் இல்லை, அது ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்ல இவருடைய மனம் கொஞ்சம் சாந்தமாகுது. நீ நடந்த விஷயங்களையே பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்காம குழந்தையே இங்கே விட்டுட்டு நிம்மதியாக போ, குழந்தை இங்கே சேஃபாக இருக்கும் அப்படின்னு அந்த வெளிச்சம் சொல்ல இவர் மறுபடியும் அந்த குழந்தைக்கு நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு அங்கேயே வச்சுட்டு எந்திரிக்கிறாரு. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் சீன், அவருடைய உடலுக்கு வந்துடுறாரு. இந்த மாதிரி அனுபவங்களை எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த முறை சுயநினைவுக்கு வரும்பொழுது அவருடைய மனதில் குற்ற உணர்ச்சி இல்லை, வலி இல்லை, ஒரு பயங்கரமான ஒரு நிம்மதி, ஒரு டிவைன் லவ்வை ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா டெத்துங்கிறது வாழ்க்கையுடைய முடிவல்ல, அதுக்கப்புறமும் நம்மளுடைய வாழ்க்கை தொடரும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. தான் அனுபவித்த அந்த டிவைன் ப்ரெசன்ஸையும் டிவைன் லவ்வையும் மற்ற மக்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக எடுத்துக்கிறாரு ஜெஃப்ரி. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய அண்ணன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸ்லேருந்து வீல் சேர்லேருந்து இறங்கி வரும்பொழுது அவருடைய மூத்த மகன் வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வரான். அந்த சிறுவன் மட்டும்தான் இந்த விபத்தில் எந்த ஒரு பெரிய அடியும் இல்லாமல் ஒரு சில சின்ன காயங்களோட தப்பிச்ச பையன். அவன் ஓடி வந்து டேட்னு கட்டி பிடிச்சி சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறான். அப்போ அவர் உணர்றாரு, அந்த வெளிச்சத்தில் தன்னுடைய 2வது குழந்தைய தூக்கி கொஞ்சும் போது எந்த அளவுக்கு ஒரு அன்பை உணர்ந்தாரோ அதே அன்பை இந்த உலகத்தில் தன்னுடைய மூத்த மகன் தன்னை கொஞ்சும் போதும் உணர்றாரு. இந்த அனுபவங்களை எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இறப்புக்கு அந்த பக்கம் மட்டும் சொர்க்கம் இல்லை, வாழும்போதே இந்த உலகத்திலேயே சொர்க்கம் இருக்குது, நம்ம தான் அதை உணர்றதில்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய கதையை அனுபவத்தை நிறைவு பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையில் ஜெஃப்ரியோட கதையை யோசிச்சுக்கிட்டே அவர் பட்ட வலிகளையும் வேதனைகளையும் நினச்சி பார்த்துக்கிட்டே கிரவுண்டில் ஜாக்கிங் போயிட்டு இருந்தேன். அப்படி போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு சிறகு என்னுடைய கண்ணில் பட்டுச்சு. இதை பார்க்கும்போது என்னுடைய முதல் எண்ணம், என்னடா இப்படி ஒரு கலர், ஒன்றா முழுவதும் வெள்ளையாக இருக்கணும், இல்லைனா முழுவதும் கருப்பாக இருக்கணும், வெள்ளைச்சட்டையில் கரப்பட்ட மாதிரி இப்படி ஒரு கலரா, இப்படி ஒரு டிசைனான்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். எனக்கு பதில் சொல்கிற மாதிரியே இதனுடைய புறாக்கள் கொஞ்சம் தூரத்தில் இறப்பொறுக்கிட்டு இருந்துச்சுங்க. கொஞ்சம் பக்கத்தில் போய் நின்று பார்த்தேன்,
இந்த கருமை நிறம் அந்த புறாக்களுடைய உடல் பகுதியில் வால் பகுதியில் இருந்துச்சு. அதை பார்க்கும் பொழுதே வால் பகுதியில் கருமை நிறமும் உடல் பகுதியில் ஒரு கிரே கலரும் லைட் கிரே கலரும் கழுத்து பகுதியில் முழு வெண்மையும் பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனாக இருந்துச்சு. சரி பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுப்போமேன்னு பக்கத்தில் போகிறேன். அது வேகமாக பறந்து போயிடுச்சுங்க. பறக்கும் பொழுது தான் தெரிஞ்சுது இந்த கருமை நிறம் 2 ரெக்கைகளுடைய எண்டில் ஒரு பார்டர் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த டிசைன், அந்த பேட்டர்ன். இதிலிருந்து எனக்கு 2-3 இன்சைட்ஸ் கிடச்சிது. இந்த கருமை தான் நம்மளுடைய துன்பங்கள் அல்லது வலின்னு வச்சுக்கலாம். இந்த இறகை தனியாக பார்க்கும்பொழுது எப்படி முழுமையற்றதாக ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சுதோ, அதே அந்த பறவையுடைய மொத்த உருவத்தில் பார்க்கும்போது அழகாக தெரிஞ்சுதோ, அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் தனியாக பார்க்கும் பொழுது பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த ஒட்டுமொத்த ஹியூமனிட்டி மனித குலம் முழுமையை நோக்கி போகிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள். இன்றைக்கி நீங்கள் ஒரு மெச்சூர்டு பர்சனாக இருக்கிறதுக்கு 5 அல்லது 10 வருடங்களுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள் தான் காரணமாக இருக்கும். நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் போது நம்ம யாருன்னு உணர மாட்டோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹையர் செல்ஃபை கண்டுபிடிக்கிற வேலையை நம்ம செய்ய மாட்டோம். எப்போ நம்ம ஒரு துன்பத்திலையும் வலியிலையும் சிக்கி தவிக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய வீக்னஸ் என்ன, நம்ம யார், நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது எல்லாம் தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். இன்றைக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் 5 வருஷம் கழித்து இது உங்களுக்கு கிடைச்சதுக்காக அந்த யூனிவர்ஸ்க்கு நீங்கள் தேங்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த ஃபெதரில் இந்த பிளாக்னஸ் இருக்கிறதுனால தான் இந்த ஒயிட்னஸோட இன்டென்சிட்டியும் இதனுடைய அளவும் நமக்கு தெரியுது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் துன்பங்களும் இன்பங்களும் இந்த ரேஷியோவில் தான் இருக்கும். கொஞ்சம் துன்பங்கள் தான் இருக்கும், மீதி எல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் தான் இருக்கும். ஆனால் நம்ம தான் பிளெஸ்ஸிங்ஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் துன்பங்களையே ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கோம். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இந்த நமக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் பிளஸ்டாக இருக்கும். இந்த பிளாக்னஸும் முக்கியம். அதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நம்ம விட்டுறணும். போகிறவங்க வர்றவங்கள்ட்ட எல்லாம் நம்மளுடைய துன்பங்களை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் மீதி இடங்களையும் ஸ்ப்ரெட் ஆகும். லாஸ்ட் இன்சைட், நமக்கு இழப்புகள் வரும்பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் மகத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா இருக்கிற நாட்கள்லேயே நம்மளுடைய வாழ்க்கையின் அருமையை நம்மளால் உணர முடியும், அதை அப்ரிஷியேட் பண்ண முடியும், செலிப்ரேட் பண்ண முடியும். ஒரு சிலர்லாம் பாதி முடி கொட்டினதுக்கப்புறம் தான் கருவேப்பிலையை எடுத்து சாப்பிட்றது, ஹெல்மெட் போடும்போது கர்ச்சீஃபை கட்டிட்டு போடுறதுன்னு இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நீ ஸ்மோக் பண்ணாலோ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாலோ அவ்வளோதான், சங்கூத வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் எல்லாத்தையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இழப்புகள் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. அதற்கு முன்னாடியே நம்மளுடைய வாழ்க்கையையும் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளையும் கொண்டாட பழகணும். அடுத்த ஹீரோவுடைய பெயர் தசரத் மாஜி. இவர் பீகார் மாநிலத்தில் ஒரு குக் கிராமத்தில் தன்னுடைய மனைவி குழந்தைகளோட 1950களில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனிதர். அந்த கிராமம் ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லை, ஸ்கூல் இல்லை, ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா அந்த மலையை சுற்றி 56 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போக முடியும். தசரத் மாஜி தினக்கூலி வேலை பார்த்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக சாதாரண குடும்பஸ்தன். ஒரு நாள் அந்த மலைப்பகுதிகளில் அவர் வேலை பார்த்துட்ருக்காரு. அவருடைய மனைவி சாப்பாடும் தண்ணீரும் எடுத்துகிட்டு தன்னுடைய கணவருக்கு கொடுக்கலான்னு அந்த மலைப்பகுதியில் நடந்து வராங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்பொழுது கால் ஸ்லிப்பாகி அந்த மலையிலேருந்து சறுக்கி விழுகிறாங்க. வேகமாக உருண்டுட்டு வந்தவங்க கீழே ஒரு பாறையில் மோதி தலையில் பயங்கரமான அடி. இதை பார்த்துட்டு இருந்த தசரத் மாஜியும் அவருடைய நண்பரும் வேகமாக ஓடி வந்து அந்த அம்மாவை தூக்கிட்டு நடந்தே போகிறாங்க. 56 கிலோமீட்டர் மலையை சுற்றி இருக்கக்கூடிய பாதையில் நடந்து போய் அந்த மருத்துவமனையை சென்று அடையிறதுக்குள்ளே பாவம் அந்த அம்மா இறந்துடுறாங்க. அந்த அம்மாவுடைய இறப்பு இவருடைய மனதில் மிகப்பெரிய காயத்தையும் ஒரு குற்ற உணர்ச்சியையும் ஏற்படுத்துது. அந்த ஹாஸ்பிட்டல் போகிற தூரம் இப்படி மலையை சுற்றி போகாமல் மலைக்கு நடுவில் ஒரு பாதை இருந்திருந்தால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், தன்னுடைய மனைவியை காப்பாற்றிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம், குற்ற உணர்ச்சி இவரை தூங்க விடலை. தனக்கு நடந்த இந்த சோகம் நம்ம ஊர் மக்கள் யாருக்குமே நடந்துடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு உளியையும் சுற்றியும் எடுத்துகிட்டு மலையை உடைக்க போகிறேன்னு கிளம்பிடுறாரு. பார்த்த ஊர் மக்கள் பாதி பேர் சிரிக்கிறாங்க, பாதி பேர் பரிதாபப்படுறாங்க. பொண்டாட்டி செத்தோன்னே இவன் மென்டல் ஆயிட்டான் போலன்னு கிண்டல் பண்ணுறாங்க.
எதை பற்றியும் இவர் சட்டை பண்ணவே இல்லை. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தனக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் கூலி வேலை பார்த்துட்டு சாயந்தரத்துலேருந்து நைட்டு 12-1 மணி வரைக்கும் மலையை உடைத்து மலைக்கு நடுவில் பாதை போடும் பணியில் இறங்குறாரு. 1960 இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆரம்பத்தில் யாருமே இவருக்கு சப்போர்ட் பண்ணல. இவருடைய முயற்சியையும் அதனால் கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்ஸையும் பார்க்கும் பொழுது அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண உதவியும் அவருக்கு தேவையான அந்த உடைப்பதற்கு தேவையான பொருள் உதவியும் செய்கிறாங்க. 1960 1982 வரைக்கும் 22 வருடங்களாக தனி ஒரு ஆளாக இந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிக்கிறாரு. மலைக்கு நடுவில் அவர் விரும்பின மாதிரியே ஒரு பாதையும் அமைச்சிட்டாரு மலையை உடைச்சு. அதனுடைய விளைவு மலையை சுற்றி 56 கிலோமீட்டர் போய் தான் மருத்துவமனைக்கு போகணும் அப்படிங்கிற நிலையை மலைக்கு இடையில போனால் 16 கிலோமீட்டரில் போய் சேர்ந்துடலான்னு மாற்றிடுறாரு. இதுதான் அந்த மாமனிதர். அப்புறம் அவர் போட்ட பாதை எவ்வளோ சிம்பிளாக இருக்கார் பாருங்க. கல்வி அறிவு இல்லை, பணம் இல்லை, கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை, ஊர் மக்கள் சிரிக்கிறாங்க. உடல் கூட ஒரு கம்பீரமான உடல் இல்லை, மலையை உடைப்பதற்கு ஏதுவான உடல் இல்லை. ஆனால் மனதில் இருக்கக்கூடிய அந்த வலிமை, அந்த வலிமையினால் எதையும் சாதிக்க முடியும், நினச்ச காரியத்தை முடிக்க முடியும்னு இவர் நிரூபிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பாதையில் கவர்மெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்கு. 2007 தசரத் மாஜி இறந்துட்டார். 2016 அவரை கௌரவிக்கும் விதத்தில் அவருடைய ஃபோட்டோவில் ஒரு தபால் தலையை வெளியிட்டிருக்காங்க. ஜெஃப்ரி ஆல்சனுடைய வாழ்க்கையும் தசரத் மாஜியினுடைய வாழ்க்கையும் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் வேணாலும் வலி வரும் அல்லது பயங்கரமான அடி விழும். அது பிஸ்னஸில் வரலாம், உடல் ஆரோக்கியத்தில் வரலாம், உறவுகளில் வரலாம். அப்படி ஒரு அடி விழுகும் பொழுது நம்ம அதை 3 விதமாக பார்க்கலாம். 3 விதமான சாய்ஸஸ் நமக்கு இருக்குது. ஒன்று, டெஸ்ட்ராய், அந்த வலி நம்மளை அழிக்கிற விதத்தில் நம்ம அலோவ் பண்ணுறது, இது ஒரு மோசமான தேர்வு. அடுத்தது டிஃபைன், அந்த வலியே நம்மளுடைய வாழ்க்கையை வரையறுக்க விடுறது, அந்த வலியோடையே வாழ பழகிறது. இதுவும் ஒரு மிகச்சிறந்த தேர்வு அல்ல. ஆனால் 3வது டிட்டர்மைன், நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அடியையும் வலியையும் சந்திக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹையர் செல்ஃபை, அந்த டிவைன் செல்ஃபை எப்படி வெளியில் கொண்டு வந்து அதை மக்களுக்கு பயன்படுற விதத்தில் கொடுக்கிறது. அந்த டிட்டர்மினேஷன், உள்ளே இருக்கக்கூடிய அந்த பவரை கண்டுபிடிக்கிறது தான் இருக்கிறதுலையே பெஸ்ட் ஆப்ஷன். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த வலிகள் எல்லாத்தையும் பட்டியலிட்டு பாருங்கள். அந்த வலிகளை எப்படி ஆற்றலாக பவராக மாற்றுறது, அந்த வலிகள்லேருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கான பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன, கிஃப்ட் என்ன, இதெல்லாத்தையும் கண்டுபிடிங்க. அந்த கிஃப்டை மக்களுக்கு எப்படி கொடுக்கலாம், தாம் பட்ட கஷ்டம் மற்ற மக்கள் படக்கூடாதுங்கிற எண்ணத்தில் அந்த கிஃப்டை பயன்படுத்துங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த 2 பேருடைய கதைகளும் நமத்து போய் இருக்கக்கூடிய நம்மளுடைய உள்ளங்களில் கொஞ்சமாவது தீப்பொறியை பற்ற வச்சுருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் ஆர் கமெண்ட் ஆர் ஷேர் பண்ணுங்கள். ஈர்ப்பு விதி பற்றிய பதிவுகளுக்கும் இது போன்ற இன்ஸ்பைரிங் மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் லா ஆஃப் மைண்ட் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அமேசிங் கான்செப்ட் அல்லது புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி ஹெல்தி, பி வெல்தி, லிவ் அ பர்பஸ்ஃபுல் லைஃப். நன்றி.